ஹாய் வியூஸ், வணக்க நண்பர்களே. வெல்கம் டு ஈசனால சேனலுடன் உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன, அதன் பலன்களும் மற்றும் சிறப்புகளும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல்லுக்கு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான 6 வகை அபிஷேகங்களில் ஒன்றுதான் இந்த ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இதற்கு தமிழில் திருவார் என்று பொருள். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி இணைந்து வரும் நாளில் ஆருத்ரா தரிசனம் சிவாலயங்களில் கொண்டாடப்படுதுங்க. குறிப்பாக சிவபெருமானின் பஞ்சசபைகளான திருவலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம் ஆகிய தலங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அதிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் நடராசன் சிலையானது முழுவதும் மரகத கல்லினால் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. இங்கு ஆருத்ரா தரிசனம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படி நடராசர் வழிபட்ட உகந்த தினம்தான் இந்த மார்கழி திருவாதிரை ஆகும். சிவபெருமான் பல இடங்களில் லிங்க வடிவில்தான் காட்சி கொடுப்பார். ஆனால் அவர் நடராசர் ரூபத்தில் காட்சி கொடுக்கும் ஸ்தலங்கள் மிக குறைவுதான். நடராசர் அனைத்து நாட்களிலும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு காட்சியளிப்பார். ஆனால் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது காப்பு கலைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தரிசனம் தருகிறார். சிவன் என்றால் அனைத்தையும் தனக்குள் அடக்கி அசையாதிருப்பதாகும். அதுவே நடராசர் என்றால் ஆனந்தன் நடனம் ஆடி உலகின் அனைத்து இயக்கங்களுக்கும் ஆற்றலாக இருப்பவர். ஆகவே பிறப்பே இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கே உரிய மார்கழி திருவாதிரை தரிசனம். திருவாதிரை விரதத்தை மார்கழி திருவாதிரையில் தான் அனைவரும் கடைபிடிப்பாங்க. ஆனால் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திர தினத்திலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஒரு வருடம் திருவாதிரை நோன்பு இருப்பவர்களுக்கு வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழும் பெரும்பேர் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்தும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.